சசிகலாவை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளும் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான நிர்வாகிகள் தன்னை மட்டும் ஒதுக்க முயற்சிப்பது சரியானதுதானா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனை இப்பொழுது பார்க்கலாம். மாண்புமிகு பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்களை நியமனம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்தது சட்ட விதிக்கு உட்பட்டதுதான் என்று அவர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து பதவிகளையும் செல்லுபடியாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருவர் கட்சியின் உறுப்பினராக சேர்த்து பொதுச் செயலாளராக சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிறகு நியமன பதவிகளை யாரை வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் நியமிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவிகள் குறிப்பாக பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் போன்ற 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கின்ற பதவிகளில்தான் ஒருவர் உறுப்பினராகி 5 ஆண்டுகளுக்குள் நிற்க முடியாது என்பதுதான் சட்ட விதி. நியமன பதவிகள் துணை பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளே உள்ள அமைப்பு செயலாளர் போன்ற கழக பேரவைச் செயலாளர் போன்ற அனைத்து பதவிகளுமே நியமன பதவிகள். அதை பொதுச் செயலாளர் அறிவிக்கின்ற அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் கழக சட்ட திட்ட விதிகளின் உட்பட்டுதான் பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்கள் என்னை எப்படி திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக அறிவித்தாரோ அதுபோல என்னை அறிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளருக்கும் அவரை சார்பாக செயல்படுகின்ற துணை பொதுச் செயலாளருக்கும் கட்சியில் சரியாக செயல்படாதவர்களுக்கு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதியின்படி இருக்கிறது. புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கின்ற அதிகாரமும் பொதுச் செயலாளரின் சார்பாக துணை பொதுச் செயலாளர் நியமனம் செய்வதற்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் புதிதாக கழக வளர்ச்சிக்காக கழகத்திலே இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளை, முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தவர்களை ஊக்குவிக்கின்ற வேண்டும் என்கிற காரணத்துக்காக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டார்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் அணிலாம் கிடையாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணி என்று பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் என்ற அணி, திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா அணி என்கிறதா இருக்கிறது. இது நீங்களாக பத்திரிகைகளில் இபிஎஸ் ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி எல்லாம் நீங்க உங்க வசதிக்காக போட்டுக்கிறீங்க. இது அம்மா அணி தான். இது கட்சியின் சட்டத்திட்ட விதிப்படி அது முதல்வராக இருந்தாலும் கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அம்மா அவர்களின் மரணத்திற்கு பிறகு சின்னம்மா அவர்களை கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்தார்கள்.